கண்ணீர் ஆற்றுவாயே என் தேடலும் காலடி நான் தேடினேனே மரபும் பூவடி என் கைப்பிடி தான் சேரேனோ வேலா கதிரேலா வடிவேலா இங்கு தீயோடு கழுவேற்று என் வேலையா வந்து இல்லாதை வேலேற்று என் வாழையா கண்டு கொள்ளாரை நீ மாற்று பொன் வேலையா கொண்டு செய்வோரை தினம் காக்கும் செவ்வேலையா. மொத்தமாக தயாரான திருச்செந்தூர் 37 வருடத்திற்கு பிறகு திறக்கும் வாசல். அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நாளைய தினம் குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டம் தலையா கடல் அலையா என்ற கேள்விக்கேற்ப பலரும் திருச்செந்தூருக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்த நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா குறித்து அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலை விரிவாக பார்க்கலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உலக புகழ்பெற்ற முருகன் சன்னதியாக இருக்கிறது. பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு கோயிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் தொடங்கப்பட்டன. இதில் கோயில் ராஜகோபுரம், கோவிலின் வெளிப்பிரகாரம், கோவிலை சுற்றி இருந்த பக்தர்கள் தங்கும் அறைகள் என அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு தற்போது பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. இத்துடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கடந்த 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு நாளைய தினம் குடமுழுக்கு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் குடமுழுக்கு விழா என்பதால் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலிருந்தும் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கோயிலுக்கு வருகை தரவுள்ள பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக சுமார் 6000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் குவிக்கப்பட்டுள்ளனர். குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி முதல் கோவிலின் ராஜகோபுரம் அருகே 8000 சதுர அடியில் பிரம்மாண்டமான யாகசாலை அமைக்கப்பட்டு 76 குண்டங்களில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து நாளைய தினம் காலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான குடமுழுக்கு நடைபெற உள்ளது. காலை 5 மணிக்கு சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்று 6:15 மணிக்கு கடம் புறப்பாடு நடைபெறுகிறது. மேளதாளங்கள் முழங்க 37 ஆண்டுகளுக்கு பிறகு கோவிலின் மேற்கு வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக கடம் புறப்பாடு நடைபெறுகிறது. சரியாக 6:50 மணிக்குள் ராஜகோபுரத்தில் உள்ள 9 கலசங்களுக்கும் போத்திகள் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் மூலவர், ஷண்முகர், வள்ளி, தெய்வானை மற்றும் பெருமாள், நடராஜர் என அனைத்து தெய்வங்களுக்கும் ஒரே நேரத்தில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை நேரடியாக காண்பதற்காக கடற்கரை பகுதியில் மட்டும் 50,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அமர்ந்து குடமுழுக்கு விழாவை நேரடியாக காண்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 65 இடங்களில் LED திரைகள் மூலம் பக்தர்கள் குடமுழுக்கை காண்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. நாளை அதிகாலை கோவிலில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதால் இன்று மதியத்திற்கு மேல் கோவிலில் தரிசனம் செய்ய அனுமதி கிடையாது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளைய தினம் குடமுழுக்கு நிறைவடைந்த பிறகு பல்வேறு பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான நேரம் தெரிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுவாகவே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா, பங்குனி உத்திரம், மாசி திருவிழா, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி போன்ற விழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். முருகனை வேண்டி வந்தால் தங்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெறலாம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை.
அதற்கு வருடந்தோறும் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் கூட்டம் சாட்சியாக உள்ளது. திருச்செந்தூரின் கடலோரத்தில் வரும் பாடல் போல கடலோரத்தில் தலையா கடல் அலையா என்று கேட்கும் அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் குவிந்து வருகிறது. அதே நேரம் கோவிலுக்கு செல்லும் போது பக்தர்கள் அனைவரும் கூட்ட நெரிசலில் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அறிவுறுத்தப்படுகிறது. திருச்செந்தூர் குடமுழுக்கு விழா நேரலையை முழுமையாக பார்க்க புதிய தலைமுறை யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள்.